விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழம்பட்டு மற்றும் காணி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 6 வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இயந்திரங்களில் என்ன மாதிரியான பழுது ஏற்பட்டது? இப்பொழுது காலதாமதமாக வாக்குப்பதிவானது தொடங்கியிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதற்காக மாலை நேரங்களில் இன்னும் கொஞ்சம் நேரம் நீட்டிக்கப்படுகிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மாம்பழப்பட்டு கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பொதுமக்கள் வாக்கு செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாம்பழப்பட்டு 66வது வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள வாக்குச்சாவடியிடம் இயந்திர கோளாறு காலையில இயந்திர கோளாறு ஏற்பட்டது. அதாவது அந்த இயந்திர கோளாறு என்னவென்றால், அதாவது ஒரு வாக்கு செலுத்தும் பொழுது பொத்தானை அழுத்தும் பொழுது ஒரு சவுண்டு ஒண்ணு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கலன்றதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குது. அதனை சரி செய்வதற்கான பணியில தான் தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த பணிகள்ல கட்சி சார்பில் முகவர்கள் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் காரணமா பொதுமக்கள் காலையில 7 மணிக்கு வாக்கு செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. இதே கோளாறு காரணமா காணை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டன்காடுவெட்டி 68வது வாக்குச்சாவடி மையத்திலும் இயந்திர கோளாறு இதே கோளாறானது ஏற்பட்டது. மேலும் காணை 126வது வாக்குச்சாவடியில கருங்காலிப்பட்டு 74வது வாக்குச்சாவடியிலும் இந்த கோளாறானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்ற மொத்தம் 6 இடங்கள்ல இந்த கோளாறானது ஏற்பட்டு பொதுமக்கள் வாக்கு செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இந்த சிக்கலானது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சரி செய்யாத நிலையில பொதுமக்கள் வாக்கு செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டு, அதாவது வாக்கு மையங்கள் வாயிலாகவே வெகு நேரம் காத்துக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில அதிகாரிகள் விரைந்து மேலும் கட்சி பிரமுகர்கள் கூட இந்த பொத்தான சரி செய்வதற்கான பணியில் ஈடுபட்டாங்க. அதாவது 7 மணிக்கு முன்னாடி மாதிரி வாக்குப்பதிவு இந்த கோளாறானது ஏற்பட்டதாகவும் அது தற்பொழுது சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 6 பகுதிகளிலும் ஏற்பட்ட இந்த கோளாறானது முழுமையாக சரி செய்யப்பட்டு இந்த பொதுமக்கள் தொடர்ந்து வாக்கு செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மாம்பழப்பட்டு பகுதியில் ஏற்பட்ட கோளாறானது கூடிய விரைவில் சரி செய்யப்பட்டு சுமார் ஒரு 140க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த பதிவாக இருக்கிறதா ஒரு தகவலானது வெளியாகிறது. மேற்கொண்டு நீங்க கேட்ட கேள்வியின்படி தற்பொழுது ஒரு மணி நேரத்திற்கும் மேல ஏற்பட்டதன் காரணமாக மாலை நேரங்கள்ல வாக்கு செலுத்த வந்த பொதுமக்கள் சுமார் 6 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6 மணி நேரத்துக்கு மேலாக வாக்கு செலுத்துவதற்காக பொதுமக்கள் வரும் பட்சத்தில் அது குறித்து தேர்தல் அதிகாரிகள் ஆலோசிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய முக்கிய இந்த கோளாறானது முழுமையாக செய்யப்பட்டு பொதுமக்கள் சகஜமாக வாக்கினை தற்போது செலுத்த ஆரம்பித்து. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.